இதில நீங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணு நல்லா வசதியான பொண்ணு, பையன் வசதி இல்லாத பையன். கரெக்ட்டா வந்து அவன் பிராக்கெட் போட்டு பொண்ண கரெக்ட்டா கூட்டிட்டு போயிருக்கான். நகையோட வந்துருன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். ஓகே. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் சொல்றேன் இப்ப இருக்க அறிவு கூட அந்த பொண்ணுக்கு இருந்திருக்காது. இப்ப நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி. முன்னாடி. அ அந்த மாரி ஒரு கேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னொன்னு நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி சந்திரபாபு நாயுடு பண்ண டைம்ல ஒரு கேஸ் பண்ணோம். அதுலயும் வந்து பொண்ணு வந்து காணோம். காணோம்னு சொல்லி அவங்க வந்து பேரண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்றாங்க. அவங்க அப்ராட்ல இருக்காங்க. பாட்டி வீட்லேருந்து பொண்ணு படிக்கிறாங்க. அப்ராட்லேருந்து உடனே பேரண்ட்ஸ் கிளம்பி வந்துட்டாங்க. நான் போறேன் அவங்க வீட்டுக்கு. போயிட்டு அவன் பொண்ணு இருந்த ரூம் எங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்க செக் பண்றேன். செக் பண்ணும்போது பார்த்தாக்கா, அந்த பொண்ணோடைய ஸ்கூல் புக்கு, படிப்புக்கு தேவையான ஒரு விஷயமுமே அங்க இல்ல. அப்போ என்ன எதனால போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட உட்காந்து ஏன்னா யார் கூட போச்சுன்னே தெரியல. க்ளூ இல்ல. யார் கூட பழக்கமோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிட்டோம். எந்த பசங்க கூடயுமே அதுக்கு பழக்கம் இல்ல. ஆனா ஒரே ஒரு மெசேஜ் அதோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புது. ஐ அம் சேஃப். டோன்ட் வரி அப்படின்னு ஒரு மெசேஜ். அது பார்த்தா ஏதோ ஒரு மெயில் ஐடியிலேருந்து வருது. அப்போது அந்த பொண்ணுகிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நீ வந்து டச்லேயே இருமா. ஏன்னா எங்கேயாவது தப்பான கையில் போய் மாட்டிருச்சுன்னா பொண்ணு வீணாக போயிடும். அதனால நீ டச்லேயே இரு. எங்ககிட்ட பேசுறது தெரிய வேண்டாம். ஓகே நீ சேஃபாக இருக்கிறேன்னா அப்பப்போ எனக்கு மெயில் பண்ணுன்னு மட்டும் நீ சொல்லி விட்டுரு. முடிஞ்சால் பேச சொல்லு அப்படின்னு சொல்லி